சிருஷ்டிக்கப்பட்டதே எதுக்குன்னா தேவனை பகிர்ந்து. யோசேப்பு வாழ்க்கையில் ஏற்கனவே உங்களுக்கு நான் எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். யோசேப்பை எங்கே கொண்டு போய் நிறுத்தி நீ சொப்பனத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்வியாமேன்னா உடனே அவனை திரும்ப சொல்லுவான். சொப்பனுக்கு அர்த்தம் சொல்வது கர்த்தர் பிடிக்கும். கர்த்தர் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அருள்வாராக. இது சீக்கிரம் நடக்க போகிறதுனால தேவன் 2 முறை இது உமக்கு காண்பித்தார். பார்வோனுக்கு இவனுடைய தேவன் யாருன்னே தெரியாது. அவன் வச்சிருக்கான் 10 வச்சு 10 விதமா அது என்ன செஞ்சுட்டு இருக்கான். அவன் வணங்குறான் 10 விக்கிரகங்களை. இவன் அவன் முன்னாடி போய் நின்றுட்டு எல்லாத்துக்கும் தேவன் தேவன் தேவன். ஏன்னா அன்னைக்கு பாருங்க இந்த ஃபேமிலி ரொம்ப சின்னது. ஆபிரகாம், அடுத்தது ஈசாக்கு, அடுத்தது யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 ஒன்று தான் போயிருக்கு எகிப்துக்கு. யெகோவா தேவனை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? அவன் செஞ்சு வச்சிருக்க 10 தான் தெரியும். ஒன்று தவளை மாதிரி இருக்கும், ஒன்று வண்டு மாதிரி இருக்கும், ஒன்று நைல் நதியை வணங்குறான். எல்லாத்தையும் தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். தேவனை பற்றியே தெரியாதவன்ட்ட முன்னாடி போய் நின்று தேவன் 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 நாங்களா அவன் அப்படியே பார்க்குறான். இவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான். நம்ம மந்திரவாதி ஒன்றும் சொல்லலை. நம்ம கூட வச்சிருக்கிறனால என்ன செய்ய முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அந்த தேவனுடைய ஆவி இவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லி தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல யாராவது இருக்கிறானா? இவனையே தூக்கி அதிபதியாக என்ன செய்ய நாட்டுக்கு கவனிங்க. அவன் தேவன் 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 சொன்னதுனால தான் இவனுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பார்வோம் கண்டுபிடிக்கிறான். இந்த தேவன் நம்முடைய விக்கிரங்களுக்கெல்லாம் மேல தேவன். அதனால தான் நம்முடைய மந்திரவாதிகளால் கூட என்ன செய்ய முடியல, இதெல்லாம் வெளிப்படுத்த முடியல. அந்த உண்மையுள்ள தேவன் என்ன செஞ்சிட்டாரு, இதை வெளிப்படுத்திட்டாரு. அப்போ இந்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கோ அவன் இந்த நாட்டை ஆண்டாதான் சரியா இருக்கும்னு சொல்லி அதிகாரம் முழுவதையும் அவனுடைய கருத்து. ஒருத்தரும் கையும் காலம் அசைக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவன் அதிகாரம் இல்லாம எகிப்து தேசத்துல எந்த ஒரு வேலையும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆரம்பம் என்னன்னா தேவன். சகோதரர்கள் வந்து நிற்கும் போது அவன் சொல்றான் தேவனுக்கு பயப்படும். வாழ்க்கை முடியும் போது அவன் சொல்றான் நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, தேவன் எல்லாவற்றையும் நன்மையா என்ன செஞ்சுட்டாரு, முடிய வச்சுட்டாரு. அடக்கம் பண்ண போதும் சாகருக்கு முன்னாடியே சொல்லிட்டே போறான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு போயிடுவாரு. அதனால என்ன செஞ்சிடாதீங்க, என் எலும்பை இங்கே விட்டு போயிடாதீங்க, எலும்புகளை என்ன செஞ்சிருங்க. பாருங்க எந்த அளவுக்கு. இதுதான் என்னன்னா, இதுக்குதான் இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக நாம்